الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم يجزاه الجزاء الأوفى. صدق الله العلي العظيم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே தன்னுடைய தயாளத்தன்மை, தன்னுடைய குடைத்தன்மை, மனிதர்களிடத்திலே எந்த அளவு விசாலமாக ரப்புல் ஆலமீன் நன்மைகளை வழங்குகிறான் என்பதையெல்லாம் பல்வேறு வசனங்களின் வாயிலாக அல்லாஹ் கூறியிருக்கிறான். பொதுவாகவே இந்த உலகத்தில் எந்த துறையில் பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே ஒரு மனக்குறை என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஒருத்தர் சொந்தமாக தொழில் செய்கிறாரு, தினசரி லட்சக்கணக்கில் அவருக்கு வருமானம் வருது. ஆனாலும் அவர் என்ன நினைப்பாருன்னா, நம்ம உழைப்புக்கு ஏற்ற வருமானங்கள் வரலையே, இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு, அல்லது ஏதோ ஒரு இடத்துல அடியாட்களாக, பணியாட்களாக, வேலையாட்களாக ஏதேதோ துறையில் இருக்கிறாங்க. எல்லாருடைய உள்ளத்திலையுமே நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும், நம்ம இவ்வளோ நேரம் உழைக்கிறோம், இப்படிலாம் உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், ஆனால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லையே அப்படிங்கிற மனக்குறை சாதாரண கூலி தொழிலாளியிலிருந்து குபேரனாக வாழக்கூடிய மனிதன் வரைக்கும் இந்த உலகத்திலே எல்லோருடைய உள்ளத்திலும் அது ஏற்படுவது இயல்புதான். தன்னை நிர்வகிக்கக்கூடியவர்கள், தான் சார்ந்திருக்கக்கூடியவரிடத்தில் ஒரு சரியான மதிப்பு மரியாதை இல்லை என்பன போன்ற எண்ணங்கள் ஏற்படுவது இயல்புதான். ஆனால் ரப்புல் ஆலமீன் இதற்கு நேர் மாற்றமாக தன்னுடைய செயல்பாட்டை வைத்திருக்கிறார். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான்: சும்ம யுஜ்ஸாஹுல் ஜஸாஅல் அவ்ஃபா. பின்பு நிரப்பமான கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான் என்று சொல்கிறான். நிரப்பமான கூலி. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்திற்கும், வணக்கத்திற்கும் எனக்கு கூலி பத்தலை, எனக்கு நன்மைகள் பத்தலை அப்படின்னு மனக்குறப்படுற அளவுக்கு யாருக்கும் அல்லாஹ் கூலி கொடுக்க மாட்டான். ஒவ்வொருடைய மனதிலும் நிரப்பமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிற அளவுக்கு ரப்புல் ஆலமீன் கூலிகளை, நன்மைகளை, அவர்கள் செய்த இபாதத்தின் பிரதிபலன்களை மறுமையிலே அள்ளி வழங்குவான் என்று சொல்கிறார். ஜஸா அல் அவ்ஃபா அப்படின்னா நிரப்பமான கூலிங்கிற அர்த்தம். யாருக்குமே மனக்குறை வராது. இதை விளங்கிக் கொள்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபிமொழியிலே பேசியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் மிகப்பெரிய செல்வந்தனாக வாழ்கிறான், ஏராளமான காசு பணங்கள் வைத்திருக்கிறான், நன்மையான காரியங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, மஸ்ஜிதுகளுக்கு, மதரசாக்களுக்கு தாராளமாக அள்ளி வழங்குகிறான். ஒரு மனிதன் 1,00,000 ரூபாயை தர்மம் செய்கிறான். அதை பக்கத்தில் நின்று ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் ரொம்ப ஏழை, அவன் 1,00,000 ரூபாயை மொத்தமாக கூட பார்த்ததில்லை. அவனுடைய மனதிலே ஒரு உறுதியான எண்ணம் ஏற்படுகிறது: இந்த அடியானுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்ததை போல நமக்கும் கொடுத்தால் நாமும் இந்த போன்று 1,00,000 ரூபாயை தர்மம் செய்யலாமே என்ற எண்ணம் வருகிறது. அவ்வளவுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நல்ல எண்ணம் கொண்ட அந்த மனிதருக்கு 1,00,000 ரூபாய் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ வெறுமனே உள்ளத்தில் உறுதியான எண்ணம் வரக்கூடியவருக்கே ரப்புல் ஆலமீன் இவ்வளவு நன்மையை கொடுக்கிறான் என்று சொன்னால், நன்மைகள் செய்பவர்களுக்கு எவ்வளவு நன்மையை கொடுப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏராளமான நன்மைகளை, கணக்கு அடங்காத நன்மைகளை நாளை மறுமை நாளையிலே ஒவ்வொரு மனிதனும் தனக்கு அல்லாஹுவால் தரப்பட்டிருக்கக்கூடிய நன்மைகளை நினைத்து நினைத்து ஆச்சரியப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இவ்வளவு நன்மைகள் எப்படி எனக்கு வந்துச்சு, நான் அப்படி ஒன்றும் பெரிய காரியம் செஞ்சிடலையே அப்படின்னு நினைப்பாங்க. அல்லாஹ் 1க்கு 10ஆக 100ஆக 7ஆக 700ஆக லட்சங்களாக இப்படி மாற்றி மாற்றி அவர்களுடைய இஹ்லாஸிற்கு மன தூய்மைக்கு ஏற்ப ரப்புல் ஆலமீன் நன்மைகளை வழங்குவான். எனவே ரப்புடைய விஷயத்திலே யாருக்கும் மனக்குறை என்பது ஏற்படாது என்பதைத்தான் இந்த துண்டு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். சும்ம யுஜ்ஸாஹுல் ஜஸா அல் ஔஃபா, பின்பு அவர்களுக்கு நிரப்பமான கூலியை அல்லாஹ் வழங்குவான் என்று சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் பேசி தந்திருக்கிறார்களோ அந்த செய்திகள் அனைத்தையும் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை, அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி